Hey guys, இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல்ல யாருன்னா புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லே ஹீரோயின் அம்மா வேற இவங்க தான் உன்னோட சொந்த அம்மாப்பா அப்படின்னு அந்த கதை எல்லாத்தையுமே சொல்றாங்க. இவளுக்கு தலையும் புரியல வாலும் புரியலம்மா. என்னம்மா சொல்றேன், எதுவா இருந்தாலும் கொஞ்சம் திருத்தமா சொல்லுமானா அவங்களும் இந்த மாதிரி சின்ன வயசுல ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுமா, அந்த விபத்துல என்னோட குழந்தை இறந்து போச்சு. அப்ப கரெக்டா நீ கிடைக்கவே கடவுள் தான் எங்களுக்காக உன்னை அனுப்பி வச்சிருக்காரு. நீ ஒரு அனாதை குழந்தை, உனக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நாங்க உன்னை தூக்கிட்டு போனோம். போலீஸ் கிட்ட கூட நாங்க ரிப்போர்ட் பண்ண கிடையாது. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் நாங்களே உன்னை வளர்த்துட்டும் வந்தோம். இப்போ உன்னோட சொந்த பேரண்ட்ஸ் உன்னை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. நீ இனிமே அவங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அங்கிருந்து எழுந்து போறாங்க. ஹீரோயினும் போலான்னு பாக்குறப்ப ஹீரோட அம்மா ஒரு நிமிஷம் நில்லுன்னு அவங்க கிட்ட பேசணும்னு கூப்பிடுறாங்க. ஹீரோயின் என்ன மன்னிச்சிருங்க, இப்ப நான் நிறைய விஷயத்த டீல் பண்ண வேண்டியது இருக்கு, அதை பண்ணிட்டு அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிட்டா. இவங்க பின்னு கூடி போலான்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் தடுக்கிறாரு. அவளுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படும், நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது விடுன்னு. இவங்க அதை எப்படி விட முடியும்? 25 வருஷத்துக்கு அப்புறம் என் பொண்ணு பாத்திருக்கேன், ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட பேசாம அவ பாட்டு எழுந்து ஓடிட்டா. இதுல உங்க அப்பா வேற என் பேத்திய கையோடு வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட என்ன சொல்றதுன்னு இவர் பதறாரு. அதுக்குள்ள எதுக்கு எங்க அப்பா கிட்ட சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க இல்ல, உங்க அப்பாக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு, சுத்தி வளைச்சு கேட்டாரு. நானும் சரி சொல்லுவோமேன்னு சொல்லிட்டேன். எப்படின்னா சீக்கிரமே அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே ஆகணும், அதுக்கான வேலையை பாப்போமே அப்படின்னு சொல்றாங்க. இவரு அவசரப்படாதனா படாத, எல்லாத்துலயும் அவசரப்படுறதுதான் உனக்கு வேலையா போச்சு, பொறுமையா ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டு இவரு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. ஹீரோயினும் பஸ் ஸ்டாப்க்கு வந்து அவங்க அம்மா கிட்ட கேக்குறா, என்னம்மா நீ பாட்டு எடுத்தோம் கவுத்துன்னு என்னமோ சொல்லிட்டு வந்திருக்க, சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன், அது எதுவும் உண்மை இல்ல தானேன்னு கேக்குறா. அவங்க அம்மா எதுக்காக நீ இவ்வளவு சீக்கிரம் வந்த, இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி இருக்கலாம்ல, அவங்க தாம்மா உன்னோட அப்பா அம்மா, ஏன் நம்ப மாட்டேன்னா? அம்மா எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்ல, இப்ப வரைக்கும் நீ போய் சொல்ற மாதிரிதான் எனக்கு தோணுதுங்கிறா. அவங்க ஏய் முட்டாளா நீ, அவங்க எவ்வளவு வசதி வாய்ப்பு கொண்டவங்க, அவங்கள போய் என்னால ஏமாத்த முடியுமா? அவங்களாவே உண்மையை கண்டுபிடிச்சுதான் இப்ப உன்னை கூட்டு போகணும்னு சொல்லி வந்திருக்காங்க. தயவு செஞ்சு நீயா உன்னோட மனசை மாத்திக்கோ, அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ஒத்துக்கோ. நீ சரின்னு சொன்னீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் நானே அதுக்கப்புறமா சொல்லுவேன். அவசரப்பட்டு எல்லார்கிட்டயும் சொல்லி எல்லாரோட ஒப்பீனியனும் கேட்டு தொலையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. மெயினா உங்க அப்பா கிட்ட கேட்காது. அவரே ஆல்ரெடி மன உளைச்சல்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. மாசம் வெறும் 1500 ரூபாய்க்காக அந்த மனுஷன் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேற ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கிற நிலைமை தான் நம்ம குடும்ப சூழ்நிலை. அதனால நீயே மனசை கொஞ்சம் திடப்படுத்தி மாத்திக்கோன்னது. இவ என்ன திடப்படுத்தணும், என்ன மாத்திக்கணும், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலங்கிறா. ஏன்டி சொன்னதே மறுபடியும் நான் சொல்ல வைக்கிற, நீ அவங்க கூட சேர்ந்துதான் வாழணும். நீ யோசிச்சு பாரு, இத்தனை நாள் உன்னோட அப்பா அம்மா நாங்க தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்க. ஆனா நாங்க ரெண்டு பேருமே நல்லவங்க கிடையாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்களோட குழந்தைய நாங்க திருடி வளர்த்திருக்கோம், போலீஸ்ல கூட சொல்லாம. அந்த உண்மை தெரிஞ்சா அவங்க இப்ப பொறுமையா பேசிட்டு இருக்காங்க. இன்கேஸ் நீயும் அவங்க கூட வாழ முடியாது அப்படி இப்படின்னு எதனா சொன்னீங்கன்னா அடுத்தது அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கறது உனக்கே தெரியும். எங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்திருக்கிறாங்க. பஸ் வந்துருச்சுன்னு. ஹீரோயினா அம்மா அது நம்ம வீட்டுக்கு போற பஸ்ஸே இல்லம்மா, எதுக்குமா அதுல போய் ஏற போறேன்னா, இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்புனா போதும்னு எனக்கு தோணுது, நீ நல்லா யோசிச்சு முடிவெடுமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோயினுக்கா இவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பவும் தோண மாட்டுது, பொய்யனும் தோண மாட்டுது. அப்படியே அந்த இடத்துல உறைஞ்சு போய் உட்காந்துருக்கா. அந்நேரத்துக்கு கரெக்டா ஹீரோட அப்பா அம்மாவோட கார் போகுது, எங்கிருந்து பார்த்து மறுபடியும் பேசுவாங்களோன்னு ஒளிஞ்சிக்கவே செய்யறா. அவங்க போனதுக்கு அப்புறமா தான் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வரா. அவங்க அண்ணன் எப்பயுமே சின்ன வயசுல இவங்களுக்கு பசிச்சுதுன்னா ஒரு ரெசிபி செஞ்சு கொடுப்பானா, இப்பயும் ஆசையா அதை செஞ்சு கொடுக்குறா. 3 பேரும் ஜாலியா சின்ன வயசு கதையெல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இவ்வளவு மெமரிஸ மொத்தமா ஒதுக்கிட்டு போகவும் மனசே வரமாட்டுது. அவங்க தங்கச்சியோ இன்னும் அவளோட கிரஷ் கதையை தான் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உனக்கு அவங்க கிட்ட பேசவும் தைரியம் வரமாட்டுது, அவனை விட்டு தொலைனா விடவும் மாட்டேன், சரி அவனை தான் விட்டுறேன்டி அப்படின்னா அவ ஐயோ அப்படி ஒரு வார்த்தையை விளையாட்டு கூட சொல்லி தொலையாத, வேற எதனா ஐடியா கொடுக்க, நான் அவங்க கிட்ட பேசியே ஆகணும், என்ன கண்டாலே அவன் ஓடிட்டு கிடக்கான், நான் என்ன பண்ணட்டும்னு கேட்கவே ஹீரோயின் எப்பவுமே சைக்கிள்ல தான் வராங்கிற, அதுவும் நீ வேலை செய்யற அந்த பேக்கரியை தாண்டி தான் போறான், அப்ப என்ன அர்த்தம், பக்கத்துக்குள்ளதான் அவனோட வீடும் இருக்கு, அவன் வேலை செய்யற ஆபீஸும் இருக்குன்னு அர்த்தம், நீ ஃபாலோ பண்ணிட்டு போனா கண்டுபிடிச்சிடலாம் தான்னு கேட்டதும் இத்தனை நாள் நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லையே, தேங்க்யூ அக்கான்னு அவளை கட்டி பிடிச்சி சந்தோஷப்பட்டு இருக்கா. அவ ஓடுனதும் ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. அவன் மன்னிப்பு கேக்குதான் கால் பண்றான். ஆனா ஹீரோயின் கட் பண்ணி விடுறாள. அவனுக்கு ஈகோ சொல்ல முடியாத அளவுக்கு டச் ஆகிட்டு எவ்வளவு தைரியம் இருக்கு இவளுக்கு. நான் தான் சொன்னல, நான் எவ்வளவு காசுனாலும் அனுப்புறமா, அன்னைக்கு மிஸ்டேக் ஆகிடுச்சு புரிஞ்சுக்கோன்னு. ஆனா அப்படி இருந்தும் இவ இவ்வளவு திமிர்தானம் காமிக்கிறா. அவளே வருவா அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டா. அப்பதான் கரெக்டா அவங்க அப்பா அம்மா வராங்க. நேத்து ராத்திரி எங்க அழுதுபிளதே ஓடுன, அந்த ராத்திரி வெளில போயிட்டு எதனா ஒரு சிக்கல்ல மாட்டி தொலையாது, நம்மள எப்ப பாரு ரிப்போர்ட்டர்ஸ் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, இப்ப வேற உன்னோட தங்கச்சியும் கண்டுபிடிச்சாச்சு, அவ வர நேரத்துக்கு நீ வேற 7:30 இழுக்காதன்னுவாங்க. இவனும் ஆமா அதை பத்தி தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன், இப்ப வரைக்கும் ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்ல, நீங்க அவளை பாத்தீங்களா என்ன நடக்குதுன்னு கேட்டதும் கூட்டு போய் உட்கார வச்சு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் வர்றதுல அந்த தங்கச்சி பிள்ளைக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. ஆல்ரெடி அவங்க அம்மா பெருசா இவ்வளவு கண்டுக்க மாட்டாங்க, இப்ப இன்னொரு குழந்தை வந்துச்சுன்னா ஃபுல் அட்டென்ஷனும் அவ பக்கம் திரும்பிடுமே அப்படிங்கிற ஒரு பயம் மட்டும்தான் அந்த பிள்ளைக்கு இருக்கு. ஹீரோயின்
என் தம்பி ரொம்ப பொறுப்பான பிள்ளை, இவ எப்பயுமே கொஞ்சம் பிஞ்சு போன செருப்பு, அவளை பத்தி கவலையே பட்டுக்க மாட்டா, ட்ரெஸ்ஸிங்கும் ப்ராப்பரா பண்ண மாட்டா. அந்த பிஞ்சு போன செருப்பை பார்த்து ஃபீல் பண்ணவன் அவன் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து வச்ச காசுல அவங்க அக்காவுக்கு ஒரு ஸ்லிப்பர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் காஸ்ட்லியா. நீ எதுக்குடா இவ்வளவு செலவு பண்ணனா? பரவாயில்ல இருக்கட்டும்க்கா, இந்த வயசு பொண்ணுங்க நல்லா கியூட்டா ட்ரெஸ் பண்ணாதான் அவங்களுக்குள்ளவே ஒரு கான்பிடென்ட் வரும். நீ இன்டர்வியூக்கெல்லாம் போறப்ப இதை போட்டுட்டு போவேன், எல்லார் கண்ணும் உன் மேலதான் இருக்கும், அதனாலதான் நானே தேடி பிடிச்சு உனக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் தங்கச்சியோ, டே நானும் உனக்கு அக்கா தானே, எனக்கு வாங்கிட்டு வர மாட்டியானா? நான் நீ எனக்கு 10 பைசா கூட கொடுத்தது கிடையாது, நீ என்கிட்ட எதிர்பார்க்கிற? எங்க அக்கா எனக்கு எவ்வளவு பேக்கெட் பண்ணி கொடுத்துருக்கா தெரியுமா? நீ போற பார்ட் டைம் ஜாப் சம்பளத்தை கூட நீ தின்னே அழிக்கிற, இதுல இவளுக்கு வாங்கி தரணுமாமல அப்படின்னு கேட்டுதான் அவ அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடிட்டா. இவனும் அம்மா எங்க இன்னும் காணுமேனு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஹீரோயின் தெருமுக்குள்ள அவங்க அம்மாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மா, பைத்தியக்காரி என்னடி ட்ரெஸ் இது, இதை போட்டுட்டு ராத்திரி வெளில நிக்கிற, எதுக்காக இங்க நிக்கிற, அதையாச்சும் சொல்லுன்னு கேட்டுதான் இவன், நான் முடிவு பண்ணிட்டேமா, எனக்கு அந்த குடும்பத்துக்கு போக விருப்பம் இல்ல, இதுதான் என்னோட குடும்பம், நீங்க எல்லாரும் தான் என்னோட சொந்த பந்தம், 25 வருஷம் நான் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் போகணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ண கூடாது, நான் இப்ப மேஜர்ல நானே அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன் எனக்கு உங்க கூட வர்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு, ஆனா நீங்க மட்டும் நான் இங்க தங்குறதுக்கு ஓகே சொல்லுங்கமான்னு கேட்கவே அவங்க அம்மா, உண்மையாவே இதுக்கப்புறமா உனக்கு எங்க கூட இருக்கதான் விருப்பமானு கேக்குறாங்க. இவன் ஆமான்னு உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்திலே உன் அளவுக்கு யாரும் கஷ்டப்பட்டதே கிடையாது, இவ்வளவு அவமானங்கள் கஷ்டங்களை தாங்கிட்டு இதுக்கப்புறமும் இந்த ஏழப்பட்ட வீட்டிலே வாழணும்னு எதுக்கு யோசிக்கிற? உனக்கு சிக்காகோ போயிட்டு இந்த சிலைகள்லாம் வடிவமைப்பாங்கல்ல, அந்த படிப்பு படிக்கணும்னு இவளுக்கு ஆசை இருந்திருக்கு, அதுதானே நீ படிக்கணும்னு ஆசைப்பட்ட, அந்த இடத்துக்கு உன்னை அனுப்புறதுக்கான தகுதி அவங்க கிட்ட இருக்கு, அவங்க அதை பண்ணிட்டு போவாங்கல்ல, நீ அங்க போலாம்ல, நீ ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும்லன்னா இவ பரவாயில்ல இருக்கட்டும், இப்ப என்னோட சொந்த அப்பா அம்மா அவங்க தானே, அவங்க கிட்ட எனக்கு இது படிக்கணும்னு ஆசை இருக்கு, பண்ணுங்கன்னா பண்ண போறாங்க, அதுக்கு நான் அங்கதான் போகணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு கேக்குறா. இவங்க பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கு. நான் சொல்ல வர்றதே உனக்கு புரிஞ்சு தொலைய மாட்டுது இல்ல, பார்ட் டைம் ஜாப் போன அதுவும் விளங்காம வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்க, எந்த வேலைக்கு போனாலும் உனக்கு விளங்கவே மாட்டுது, ஓயாம எங்களையும் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்க, உன்னை இப்படி பார்க்க எங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்கு, நீ எங்க கூட இருக்க பட்சத்துல அவங்க எப்படி உனக்கு செலவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அம்மன் ஜல்லிக்கு கூட பிரோஜனம் இல்லாம இப்படி உட்கார்ந்து இருக்கேன்னு அவ்வளவுதான் இவன் ஒருங்கிட்டா. ஏமா என்ன பார்க்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல, உங்களுக்கு எந்த விதத்திலயும் கஷ்டத்தை கொடுத்துட கூடாதுன்னு கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை கூட நான் பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளவு போராடிட்டு இருக்கேன், டாப் ஸ்டூடெண்டா இருந்தேன்னா என்னோட டியூஷன் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ்னு எல்லாத்தையும் வேலை பார்த்தே கட்டியிருக்கேன், ஆனா தங்கச்சி படிச்சதே கிடையாது, அவளை படி அது இதுன்னு நீங்க எதுவுமே சொன்னது கிடையாது, இப்ப வரைக்கும் பார்ட் டைம் ஜாப் தான் பார்த்துட்டே இருக்கா, அந்த காசை கூட வீட்டுக்கு கொடுக்க மாட்டா, ஆனா அவளை பாக்குறப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, என்ன பாக்குறப்ப வயிற்றுச்சலா இருக்குல்ல, அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னு கேட்டா அவங்க அம்மா, நல்லதோ கெட்டதோ உன்னோட ரியல் பேரண்ட்ஸ் அவ்வளவு பெரிய குடும்பமா இருக்காங்க, அவங்க மட்டும் நம்ம பேர்ல சின்னதா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நான் எங்க குடும்பம் மொத்தமுமே நாச நிலைக்கு போயிடும், அதுக்குதான் நீ ஆசைப்படுறேன்னா நீ தாராளமா இங்க இருந்துக்கோ, நான் வேணும்னு பார்ஷியாலிட்டி காமிக்கல, ஆனா ஆட்டோமேட்டிக்கா அது வந்துரும்ல, என் சொந்த பொண்ணுக்கும் உனக்கு வித்தியாசம் இல்ல, அதனாலதான் உன்னை பொதிமாடா நாங்க ட்ரீட் பண்ணிருக்கோமோ என்னமோ, ஆனா இந்த விஷயம் எல்லாத்தையுமே உன்னோட சிப்ளிங்ஸ் கிட்ட இப்ப நான் சொல்லியே ஆகணும், அதுக்கப்புறம் அவங்க உன்னை ட்ரீட் பண்ற விதம் உனக்கே புரிய வரும்னதோ. ஹீரோயின், அம்மா அவங்க என்ன இப்படி பார்க்க மாட்டாங்கம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கன்னு கேட்டு பாக்குறா. அவங்க அம்மா, இதுதான் கடைசி, மறுபடியும் இந்த விஷயத்த பத்தி நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன், தயவு செஞ்சு உன்னோட மனசை மாத்திட்டு உன்னோட வீட்டுக்கே போற வழியை பாருன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இவ தான் உட்காந்து அழுதுட்டு கிடக்கா. ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கிறதாவே இல்ல. நெக்ஸ்ட் டேவே கூட்டி கழிச்சு பாக்குற, அவகிட்ட எவ்வளவு காசு இருக்கு, யார் யாருக்கு எவ்வளவு செட்டில் பண்ணணும்னு. அந்நேரத்துக்கு கரெக்டா ஆபீஸ்ல இருந்து சிலுக்கு கால் பண்ணுது, என்ன என்னோட காசை எப்பதான் கொடுக்க போறேன்னு. ஹீரோயின் அவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வெளில மீட் பண்ணலாமான்னு கேட்டா, இல்ல எனக்குன்னு தனியா ஆபீஸ் ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க, உனக்கு வேணும்னா நீ அங்கேயே வந்து என்ன மீட் பண்ணு அப்படின்னு சொல்றா. இவளுக்கு வாய்ச்ச வாழ்வ பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறா. அவங்க அம்மா, ஏட்டி நில்லு, உங்ககிட்ட பேசணும்னு கூப்பிடுறாங்க. இவ அம்மா, ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு என்ன வர சொல்லிருக்காங்கம்மா, நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிட்டா. அந்த ஜாபும் இவளுக்கு கிடைச்சிட்டு டைரக்டா இவளோட கம்பெனிக்கு வந்து இந்த பிஎஃப் பணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அவங்க ஊர்ல உடனே கிடைச்சிரும் போல, அதுக்கு அப்ளை பண்ணிருக்கா. அந்த காசும் கொடுத்துட்டாங்க. அதை எடுத்துட்டு அந்த பழைய கம்பெனிக்கு தான் வந்திருக்கா. அந்த பாஸ் நீ ஏதோ வேலை பார்த்து வச்சுட்டு போயிருக்கேம்மா, ஒழுங்கா பாக்கலன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. சிலுக்க போய் நீ இப்படி கஷ்டப்படுத்தலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின், நான் என்ன பார்த்து வச்சேன்னு எனக்கே தெரியலையே, நான் வேணா அதை ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அங்க செக் பண்றா. சின்ன ஒரு எரர், அந்த எரரை கூட இதால சரி பண்ண முடியல. ஹீரோயினோட உழைப்ப திருடுனது இல்லாம ஆல்ரெடி அவ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பால, அந்த எக்ஸல் ஷீட்ல இருக்க எல்லாத்தையும் தான் திருடிட்டு இருக்கு. அதுல இதுக்கு ஒர்க் பண்ண வேற தெரியல. அதுக்காக ஹீரோயின் மேல பழிய போட்டுட்டு இருக்கு. ஹீரோயினா, தண்ட மாடே, இப்படிதான் இதை பாக்கணும் பாரு அப்படின்னு சொல்லி ஒழுங்கா காட்டி கொடுக்குறா. சுத்தி இருக்க எல்லாரும், ஏமா அறிவில்ல உனக்கு, இதுக்காக நீ இவ்வளவு நேரம் அவளை கரைச்சு கொட்டிட்டு இருந்திருக்க, உனக்கு வேலையும் ஒழுங்கா பார்க்க தெரியாது, ஒன்னும் தெரியாது. என்னைக்குமே அவ வேலையில சின்ன குறை கூட கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வேலை பாக்குறவ. அவ மேல பழி போட்டப்ப எங்களுக்கே நம்பிக்கை இல்ல, நல்லபடியா அவளே வந்தா, அதனால இப்ப உன்னோட குட்டு வெளியில வந்துச்சு. அவளோட காஃபி எல்லாம் நாங்க எவ்வளவு மிஸ் பண்றோம் தெரியுமா, உனக்கு ஒரு காஃபி போட்டு தர நேரம் இருக்கான்னு கேட்டதும் இந்த பைத்தியக்கார ஹீரோயினும், சரி சார் நான் உடனே போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அங்க வந்து போய் காஃபி போட்டுட்டு இருப்பா. அப்பதான் ஞாபகம் வருது, அப்படியே லல்லன்னு பின்னாடியே தெரிஞ்சிருப்பால, காஃபி போட்டு குடுக்கறது, கண்ட கர்மத்தெல்லாம் செய்யறது. ஒரு நிமிஷம் அதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது. பின்னாடியே சிலுக்கு வந்து கேக்குறா, ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட மான இனமே இல்லையா, நீ அவ்வளவு
பண்ணியும் இதுங்க உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுச்சு, இப்ப என்னன்னா அதுங்க கேக்குதுன்னே காஃபி போட்டு நின்னுட்டு இருக்க, நீ இப்படி இருக்கிறதுனால தான் உன்னை இன்னும் யூஸ் பண்ணிக்க எல்லாரும் பாக்குறாங்க, அது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினும் எதுவுமே பேசாம அவளுக்கு $1000 மட்டும் எடுத்து கொடுக்குறா. மொத்தமா $5000 கொடுக்கணுமா. அவ என்னடி ஹாஸ்பிட்டலுக்கு 5000 கொடுக்கணும், வெறும் 1000 மட்டும் கொடுக்குற, நீ அப்படி சொல்லவே தானே நான் கேஸ் கூட கொடுக்கல. ஹீரோயின் சரி ஓகே நீ என் மேல கேஸ் கொடுக்கறதா கொடுத்துக்கோ, நான் வேற ஒருத்தருக்கு முக்கியமா 5000 கொடுத்தே ஆகணும், அதனால தான் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு, நான் உனக்கு மாசம் மாசம் $1000 இஎம்ஐல கொடுக்குறேன்னு. எனவே அது என்னென்னமோ பேசுது. ஹீரோயினா சரி ஓகேமா நீ கேஸ் கொடுத்துக்கோமா, நம்ம எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துப்போம், இப்போதைக்கு அந்த $1000 வேணுமா இல்ல நான் அதை எடுத்துக்குவான்னு கேடுதும். சரி ஓகே இஎம்ஐல கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறா. தங்கச்சிக்காரி வெளில கூட்டிட்டே அவங்க ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவன் வந்ததுமே பெண்ணு கூடயே ஓடி வந்துட்டு இருக்கா. அவனுக்கு இது ஒரு நசையா தான் தோணுது. எப்படியோ எஸ்கேப் ஆகி அங்கிருந்து ஓடிட்டான். அவன் ரெனோவேட் பண்ணி கொடுத்தால அந்த கெஃபேக்கு தான் வந்திருக்கான். அந்த கெஃபேல இருக்க ஓனர் கூட இவன் ஒரு பார்ட்னர் மாதிரி இருக்கான். அந்த இடத்துல காஃபியும் போட்டு கொடுப்பாங்க, கூடவே இவன் உருவாக்குற பர்னிச்சர்ஸையும் விக்கிற ஒரு இடம் தான் அது. அந்த ஓனர் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவங்க, அவங்களால தெளிவா எதுவுமே பேச முடியல, அதனால இவன் வந்து அதை வித்து கொடுக்குற மாதிரி இருக்கு. அதை இப்ப அவங்கள பிடிச்சு திட்டிட்டு இருக்கான். எதுக்கு ஓனர் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயந்துட்டு கிடைக்கீங்க, நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசணும், நான் வந்து 2 நிமிஷத்துல முடிச்சு கொடுக்குற வேலையே நீங்க அவ்வளவு நேரம் பேசி அந்த லேடி வாங்கவே இல்ல, எனக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு தெரியுமா, இந்த சின்ன விஷயத்துக்காக நான் இவ்வளவு தூரம் வர முடியுமான்னு கேட்டதுக்கு அவங்க இல்ல என்கிட்ட அந்த லேடி என்னென்னமோ கேட்டா, நீ வந்ததும் ஒரு வார்த்தை சொன்னதும் வாங்கிட்டா, சரி இனிமே அப்படி கூப்பிட மாட்டேன் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டா. அந்த மீட்டிங் யாரு கூடயும் இல்ல ஹீரோயின் கூட தான். இவன் அன்னைக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணால, அதுக்கு ட்ரீட் வைக்கணும்னு சொல்லி தானே வீட்டுக்கே அனுப்பி வச்சா, அதுக்கு ட்ரீட் வைக்கிறதுக்காக கூப்பிட்டு விட்டுருக்கான். பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கா கூப்பிட்டு போகாம கஞ்சத்தனமா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவன் ஏன் இந்த அளவுக்கு கஞ்சூசா இருக்க, காசு கொடுக்க சொன்னா நான் கூட கொடுத்துருப்பேனா, இந்த அளவுக்கு சந்தோஷம் அங்க கிடைக்காது. அண்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும், அதுக்காகவும் தான் கூப்பிட்டு விட்டேன். எனக்கு சின்னதா ஒரு டவுட் இருக்குன்னு, இப்ப அவ லைஃப்ல நடக்குது இல்ல, 25 வருஷமா ஒருத்தவங்க உன்னை வளர்க்குறாங்க, அவங்க உன்னோட சொந்த பேரண்ட் இல்ல, ரோட்ல இருந்து தான் தூக்கி இருக்காங்க அப்படின்னா, அந்த பொண்ணு சொந்த பேரண்ட்ஸ் வந்ததும் அவங்க கிட்டே ரிட்டர்ன் போயிடணுமா, இத்தனைக்கும் அவங்க பயங்கர கோடீஸ்வரங்க, அவங்களுக்காக அவங்க கூட போயிடணுமா அப்படின்னு கேக்குறா. அவன் என்னதான் கோடீஸ்வரங்களாவே இருந்தாலுமே சின்ன வயசுல இருந்து தன்னோட அப்பா அம்மா இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஆசையா அந்த பொண்ணு வளர்ந்துருக்கு, அவங்கள விட்டுட்டு பணத்தை பார்த்து இன்னொருத்தங்களை தேடி போறது எனக்கு என்னமோ ஓகேவா தோணல. எதுக்காக இதை கேட்டேன்னு கேட்டா, இல்ல ஒரு கதை படிச்சேன், அந்த கதைக்கும் இதுக்கும் ஒத்து போகுதா, உன்னோட ஒப்பீனியன் அதுல என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டா. இப்ப காமிக்கிற பிள்ளை ஹீரோயின் அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு நின்னுட்டு இருக்க 3 பசங்க வந்து ஆன்ட்டி இங்க இந்த இடம் எங்க இருக்குன்னு லொகேஷன் கேக்குதுங்க. இவ என்ன பார்த்தா உனக்கு ஆன்ட்டி மாதிரியாடா தெரியுது, ஏன்டா அக்கா மாதிரி தோணலையான்னு கேட்டா அவனுங்க பயங்கரமா கிண்டல் பண்ணி ஆன்ட்டி ஆன்ட்டின்னு கத்திட்டு போறானுங்க. இந்த பொண்ணுக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. அண்ணன் ஒரு புக் ஷாப்லயே மேல சின்னதா ஒரு ரூம் இருக்கு, அந்த இடத்துலதான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். அவனை பாக்குறதுக்காக அங்க வந்திருக்கா. அவனுக்கு ஏனோ கல்யாணத்துல நாட்டம் கிடையாது. இந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு புஷ் பண்ணிட்டே இருக்கா. ஆனா அவன் வேணானே சொல்லிட்டு இருக்கான். 4 வருஷமா இவங்க டேட் பண்றத சீக்கிரட்டா தான் வச்சிருக்காங்க. அதனால இவன் மேல ஒரு வித சின்ன வருத்தம் அந்த பொண்ணுக்கு இருக்குதான் செய்யுது. ஹீரோயின் அப்பாவுக்கு வேற ஒரு பக்கம் உடம்பு சுத்தமா முடியவே இல்ல. அந்நேரத்துக்கு அவங்க வைஃப கால் பண்றாரு, வீட்ல எல்லாம் எப்படிமா போயிட்டு இருக்குன்னு. அவங்க அம்மா இருக்க கோவத்துல இவர்கிட்ட காமிக்கிறாங்க, என்ன பண்ண சொல்றீங்க, இப்ப குழந்தைங்க லைஃப் நல்லா இல்லன்னு சொன்னா மட்டும் உங்களால எதனா பண்ணிட முடியுமா, என்ன எதுவுமே பண்ண முடியாது தானே, சும்மா அவன் எப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான்னு மாத்தி மாத்தி அதே கேட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கத்துறாங்க. இவரு இல்ல என்னாச்சு, எதனால நீ இவ்வளவு அப்செட்டா இருக்க, எதனா பெரிய பிரச்சனையான்னு கேட்டா, இல்லங்க எனக்கு உங்களை பத்தி தான் கவலையா இருக்கு, உங்க உடம்ப பார்க்காம ஓயாம அது எப்படி இருக்கு இது எப்படி இருக்குன்னு இதுங்களை பத்தியே நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, அவங்க எல்லாரும் வளர்ந்துட்டாங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க அமைச்சுப்பாங்க, இதுக்கப்புறமாச்சு கொஞ்சம் உங்களை பத்தி பாருங்க, நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டதும் மனுஷனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஓ தங்கம் என்ன பத்தி தான் கவலைப்பட்டீங்களான்னு கேட்கும் போது, இல்ல எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு போன் வைங்கன்னு கட் பண்ணி ஓடிட்டாங்க. ஹீரோயின் தம்பி ஒரு பார்ல வேலை பார்த்துட்டு இருக்கான், அதுவும் பார்ட் டைம் ஜாப் தான். அந்த இடத்துல ஒரு பொண்ணு மட்டும் எல்லாரும் சுத்தி நின்னு பார்த்துட்டு இருக்காங்க அவ டான்ஸ் ஆடுறத. இவன் இன்னொருத்தங்கிட்ட கேக்குறான், யாரா அந்த பொண்ணு, எதுக்கு எல்லாரும் அவளை அவ்வளவு சீர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த பொண்ணு மாஸ்டருக்கே 2 வாட்டி தான் வரும், அந்த பொண்ணு பேரே சிண்ட்ரலா தான், திடீர்னு வருவா திடீர்னு காணாம போவா, யாரு என்னங்கிறது எந்த டீட்டெயிலுமே யாருக்குமே தெரியாதுங்கிறாங்க. பார்த்தா அந்த பிள்ளை வேற யாரும் கிடையாது, ஹீரோட தங்கச்சி தான். வீட்டுல அமைதிப்படியா இருக்கவே இங்க ஆக்ரோஷமா ஆடிட்டு கிடக்கா. இவளுக்குன்னு ஒரு பாடி கார்டு இருக்கான், அவன் தான் இந்த விஷயத்துக்குலாம் இவளுக்கு ஹெல்ப் பண்றது. வீட்டுல கால் பண்ணி என்ன சொன்னேன்னு கேக்குறான். அவன் இல்ல உங்க கிளாஸ் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டேன் மேடம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு வரான். அந்த பொண்ணு பாவம் சொல்ல வருது, இல்லம்மா இன்னைக்கு கிளாஸ்லாம் ஆரம்பிக்குது, சரி ஓகே போய் தூங்க போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. தொலைஞ்சு போனா அந்த பொண்ணோட பொம்மையை வச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பாக்குறப்ப பாவம் இவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறது கொஞ்சம் கூட இவங்களும் யோசிக்க மாட்டாங்க. ஹீரோயின் ஒரு இடத்துல ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்கா. மால்ல இருக்கக்கூடிய ஒரு கடையிலன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துக்கு ஹீரோ கால் பண்ணுவான், கட் பண்ணி விட்டு எனக்கு கால் பண்ணாதங்கிற மாதிரி மெசேஜும் அனுப்பி விட்டுறா. ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது, இவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா, நான் சாரி கேட்கதாண்டா கால் பண்றேன், எனக்கு என்ன பயம்னா நான் அன்னைக்கு பண்ண விஷயங்களை மீடியால போய் சொல்லிட்டானா, ஆல்ரெடி என் குடும்பத்துல நிறைய பிரச்சனை, இதையும் போய் சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் பிரச்சனை வெடிச்சதுன்னா என் மான மரியாதையே கெட்டு போயிடும், அந்த பயத்துலதான் எப்படின்னா பேசி அவளை சரி கட்டிடலாம், அவளுக்கு தர வேண்டிய காசை கொடுத்துடலான்னு பார்த்தா அந்த பொண்ணு என்னமோ ஓவரா பண்ணிட்டு இருக்கு, என்ன பண்றது தெரியல. ஆனா சும்மா மட்டும் விட
மாட்டா, அவ போன் எடுக்கிற வரைக்கும் நான் கால் பண்ணிட்டே இருப்பேன். இவனை பிடிவாதமா கால் பண்ணிட்டே இருக்கான். ஹீரோயினா கஷ்டப்பட்டு அங்க வேலை பார்த்துட்டு இருக்கா. போனை எடுத்து பார்த்தா 50க்கு மேல மிஸ் கால் வந்திருக்கு. இவ அட சைக்கோ சனியை எதுக்கு இத்தனை தடவை இது கால் பண்ணுதுன்னு தெரியலையே. ரோதனை கிட்ட என்னன்னு தான் கேட்பமேனு அவ மெசேஜ் அனுப்புறா. யோ நான் தான் உனக்கு என்னோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் தான் அனுப்பிச்சிட்டல, நீ எவ்வளவு அனுப்பணுமோ அனுப்பி தொலைய வேண்டியதானே, எதுக்கு ஓயாம எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன்னு கேட்டதுக்கு ஹீரோ இல்ல என்னோட பர்சனல் டீடைல்ஸ் தான் நான் யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன், நான் உன்னை நேர்ல பார்த்து காசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறான். இவ ஒத்துக்க மாட்டா. அப்ப இல்லனா உனக்கு கீழே வேலை செய்யற யார்கிட்டனா கொடுத்து கூட அனுப்ப சொல்லு, உன்னை நேர்ல பார்க்கலாம் எனக்கு விருப்பம் இல்ல, இதே மாதிரி நச்சரிச்சுட்டே இருந்தீனா கண்டிப்பா நீ என்னைய சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கேஸ் கொடுத்துருவான் பாத்துக்கோன்னு. ஹீரோக்கே லைட்டா பயமா இருக்கு. ஒரு லேடி ஹீரோயின் கிட்ட அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் கார்ல வச்சிருமான்னு சொல்லி கீழே கொடுத்துட்டு போறாங்க. ஹீரோயின் தம்பியும் அதே மால்லதான் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் அங்கதான் இருக்கான் அப்படிங்கறது ஹீரோயினுக்கும் தெரியாது, அவனுக்கும் அக்கா இங்கதான் இருக்கா அப்படிங்கறது தெரியாது. அவனோட பாஸ் போயிட்டு கொஞ்சம் 10 ஸ்லிப்பர் கீழே குடோன்ல இருக்குப்பா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயினா அந்த கார் கிட்ட வரா. அந்த காருக்கு பக்கத்துல வேற ஒரு லேடியோட கார் பார்க் பண்ணப்பட்டிருக்கு. ஆக்சுவலி அந்த இடத்துல அந்த லேடி பார்க் பண்ணிருக்கவே கூடாது, அது இவங்களோட அந்த கடைக்கு சொந்தமான பார்க்கிங். அதனால இவ கேட்டு பாக்குறா, நீங்க இங்க பார்க் பண்ணக்கூடாது மேடம், கொஞ்சம் காரை மட்டும் எடுக்கிறீங்களா, நான் பக்கத்துல இருக்க காருக்கு போயிட்டு இந்த பொருள் எல்லாம் வைக்கணும்னு. அது தெனாவட்டா என் பொண்ணுதான் இங்க வச்சுட்டு போயிருக்கா, எனக்கு வண்டி எல்லாம் ஓட்ட தெரியாது, எப்படின்னா நைஸா பூந்து எடுத்துட்டு போய் வைக்க பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப தெனாவட்டா சொல்றா அந்த பொம்பளை. இவளுக்கும் வேற வழி தெரியாம அந்த சின்ன இடுக்குல கஷ்டப்பட்டு பூந்து போயிட்டு இருக்கல. அந்நேரத்துக்கு மெசேஜ் வர சவுண்ட் கேட்டதோ, இது வேற சனிய டைம்ல வருது பாரு அப்படின்னதோ அந்த லேடி ஏடி இப்ப நீ என்னடி சொன்ன, என்ன பார்த்து நீ சனியன்னு சொன்னியான்னு கேக்குறா. இவ ஐயோ சத்தியமா நான் உங்களை சொல்லல மேடம், எனக்கு ஒருத்தன் ஓயாம கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான், அவன் தான் மெசேஜ் அனுப்பிச்சானோன்னு நினைச்சு நான் அவனை தான் திட்டினேன் மேடம், நான் உங்களை திட்டவே இல்லைன்னதோ இவளோட போனை புடிங்கி செக் பண்ணி பாக்குது, அவங்க அம்மா தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வாமா உங்ககிட்ட பேசணும்னு. அத அந்த சிறுக்கி என்ன புரிஞ்சுக்கிறா, ஆளுதான் பார்க்க ஒரு மாதிரி இருக்குன்னு பார்த்தா போய் வேற பேசுறியா, நீ என்னதான் சொன்னங்கிறது இதுல நிரூபணமாகிட்டு, உங்க அம்மா அனுப்பியிருக்காங்க மெசேஜ், ஆனா நீ வேற ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கன்னதோ. இவ சத்தியமா நீங்க வேற எதனா வேணாலும் செக் பண்ணி பாருங்க, எங்க அம்மா தானே தெரியாமலே நான் அந்த வார்த்தையை சொல்லிட்டேன், நான் உங்களை சொல்லல மேடம் மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. அந்நேரத்துக்கு அந்த லேடியோட பொண்ணு சிலுக்கு வந்துட்டா. அம்மா சிறுக்கி பொண்ணு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா, இந்த மாதிரி என்னை இந்த வார்த்தை சொல்லிட்டாமா அப்படின்னு. அந்த கேடு கட்டவளோ இந்த மாலுக்கு வந்து நான் 10,000 ரூபாய் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், அவ்வளவு பெரிய கஸ்டமரை நீங்க தெனாவட்டா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீ பண்ண தப்புக்கு இப்பயே முட்டி போடு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து வேற பாவம் தம்பி போய் ஸ்லிப்பர் எடுத்துட்டு வரப்ப இதை பார்த்துட்டான், அவளை முட்டி போட வைக்கிறாங்க. இவன் ஐயோ என் அக்காவை போய் இப்படி கஷ்டப்படுத்துறாங்களேன்னு அந்த இடத்துல இருந்து வரணும்னு பார்த்தா அவனும் அங்கதானே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனோட வேலை இதனால பறி போயிடுச்சுன்னா அவனால போய் தடுக்கவும் முடியல, அப்படியே நிக்கவும் முடியல. தன்னோட அக்கா அந்த இடத்துல முட்டி போட்டுட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். இந்த அளவுக்கு ஒரு அவமானத்தை சந்திச்சுட்டு அந்த கடைக்கு வந்தா அங்க இருக்க தடுதல அவளோட பேட்ச புடிங்கிட்டு உனக்கு வேலை கிடையாது, நான் பார்க்கிங் லாட்ல என்ன நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், உடனே இங்க வந்து கிளம்புனதை ஈரேன், அப்ப எதுக்கு முதவி என்ன அந்த இடத்துல முட்டி போட வச்ச, முட்டி போடாமலாச்சு நான் பேசிருப்பலன்னா. ஆமா உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாது, போன இடத்துல இந்த மாதிரி தானே ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க, இப்ப இதே இடத்துல உன்னை நாங்க வச்சிருந்தா எனக்கு எந்த கஸ்டமரும் வரமாட்டாங்க, இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி கத்தி விட்டாங்க. அந்த நிலைமையில அவளால எதுவுமே யோசிக்கவே முடியல, மனசு வந்து அங்க இருந்து கிளம்புறா. அவங்க தம்பியும் அவளை பார்த்து எங்க அக்கா எந்த அளவுக்கு கஷ்டப்படுறா குடும்பத்துக்காகன்னு சொல்லி பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். ஹீரோயினோட தங்கச்சி கால் பண்ணி நீ உங்க வீட்டோட அட்ரஸ் கூடன்னு கேக்குறான். இவ எதுக்கே எங்க வீட்டோட அட்ரஸ் எல்லாம் கேக்குறேன்னா, உங்க அக்காவுக்கு நான் பண்ண மிஸ்டேக்கு நான் அவகிட்ட டைரக்டாவே மன்னிப்பு கேட்கணும் தான், அவ நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டா, ப்ளீஸ் தயவு செஞ்சு கொடுன்னு கெஞ்சி கேட்கவே இந்த பிள்ளையும் அட்ரஸ் கொடுத்துருச்சு. அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சாலுமே வீட்டுக்கு வரப்ப சிரிச்ச முகத்தோட வரணும்னு அவளே தேத்திக்கிட்டு வரா. அந்நேரத்துக்கு ஹீரோ காருக்குள்ள இருந்து இறங்குறத பார்த்ததுமே அவளுக்கு பதறிடுச்சு. நீ எதுக்கு இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு யார் என்னோட அட்ரஸ் கொடுத்தா, நீ இப்ப சொல்லலன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறா. ஹீரோ இருமா நான் தான் அன்னைக்கு நடந்ததை தெளிவா சொன்னல, அப்படியும் நீ ஓவரா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நீ ஒரு வாய்ப்பே கொடுக்கல, என் ஃபேமிலியில முக்கியமான ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதுக்காக தான் நான் உன்னை அந்த இடத்துல விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அத்தனை தடவை கால் பண்ணிட்டு இருக்க, நீ மதிக்கவே மாட்டேற, அதாவதுன்னு சொல்ல வரும்போதே நான் உனக்கு எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு கேக்குறா. அவன் இல்ல நான் சொல்ல வர்றத நீ புரிஞ்சுக்கோனா, நான் உனக்கு எவ்வளவு பே பண்ணணும், நீ எனக்கு தர வேண்டிய காசை மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் நான் பே பண்ண வேண்டியது சொல்லு, அதை நான் கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருப்பேன் அப்படிங்கிறா. ஹீரோ ஏமா நான் தெளிவா உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேமா, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், காசு விஷயத்தை பத்தி நான் பேச ரெடியா இல்லன்னு எவ்வளவு சொல்லி புரிய வைக்க முற்பட்டாலும் இவர் ரொம்ப எகத்தாளமா திமிரா பேசிட்டு இருக்கா, உன்னோட மன்னிப்புலாம் எனக்கு அவசியமே கிடையாது அப்படி இப்படின்னு. அதனால அவனுக்கு காண்டாயிடுச்சு, என்ன என்னமோ நீ வெறும் 5,000 தான் தரணும்னு பேசிட்டே இருக்க, என் கார் ரெடி பண்றதுக்கு 20,700 ரூபாய் ஆச்சு, அந்த காசை இப்பயே எடுத்து வை, நான் கிளம்பிட்டே இருக்கேன்னதும் அவ்வளவுதான் இவ கப்சிப்புன்னு ஆக ஆரம்பிச்சுட்டா. அவ்வளவு ஆச்சா அவன் காரை ரெடி பண்றதுக்குன்னு யோசிச்சு பாக்குறான். அவன் அப்பயே சொன்னான் 20,000 தாண்டி தான் ஆகும், நீ 5,000 கொடு போதும்னு. இவ சைலண்டா இருக்கிறதுக்கு என்னமா சைலண்டா ஆகிட்ட, இவ்வளவு அப்படி தாம் தீம்னு குதிச்ச, 20,000 எடுத்து இந்த நிமிஷமே வெக்க தைரியம் இருந்தா நீ அந்த அளவுக்கு பேசிருக்கலாம், ஆனா உனக்கு வக்கீல் இல்லனாலும் உனக்கு வீராப்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லல்ல, அப்படியே ஓவரா பேசி குதிச்சிட்டு இருக்க, எனக்கு ஒன்னும் அந்த காசு தேவை இல்ல, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க மட்டும் தான் இந்த இடத்துக்கு வந்தேன், அந்த மன்னிப்பு கூட நீ ஒழுங்கா கேட்க விடலங்கிறப்பதான் எனக்கு இவ்வளவு காண்டாகி நான் இப்ப காசை பத்தி பேசுறதா இருக்கு, எங்க
உன்னால இப்ப இந்த நிமிஷமே அந்த காசு எடுத்து வைக்க முடியுமா? எவ்வளவு பே பண்ண சொல்லு சொல்லுன்னுட்டு இருந்தேன். இப்ப எங்க போச்சு உன்னோட வீராப்பு? என் மேலதான் தப்பு. இடம் அறிஞ்சு நான் வந்து பேசியிருக்கணும். நான் அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மன்னிச்சிருமா அப்படின்னு நானே வந்து கேட்கலான்னு வந்தேன். பாத்தியா, என்னோட மிஸ்டேக் தான். அந்த காசெல்லாம் நீ ஒண்ணு கொடுக்க தேவையில்ல. எனக்கு இனிமே உங்ககிட்ட பேச கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிட்டான். போற போக்குல நீ என்ன பிச்சைக்காரியா? யார் உன்னை வேலைக்கு கூப்பிட்டு எவ்வளவு காசு கொடுக்குறேன்னு சொன்னாலும் உடனே சரின்னு ஒத்துப்பியா என்ன? ஒரு ரிச்சான பீப்புள் உன்னொரு இடத்துக்கு வர வச்சு வேலை கொடுக்குறாங்கன்னா அவங்க பே பண்றதே எக்கச்சக்கமா இருக்கும். நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் ஓகேன்ற நினைப்புல வந்து நீ வேலை பார்க்க கூடாது. உன்னோட தரத்தை நீயே இன்னொரு வாட்டி தாழ்த்திக்கிறத நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிட்டான். மனசே வெறுத்துருச்சு. இதுக்கு மேலேயும் ஒருத்தருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வந்தவ எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பாக்குறா. அந்த லேடி காசு இல்லங்கிற காரணத்துக்காக தான் அசால்ட்டா எல்லாரும் முன்னாடியும் அவளை முட்டி போட வச்சு அவமானப்படுத்தினா. எல்லாரும் இழிச்ச வாயத்தனமா இவளுக்கு வேலையும் கொடுக்காம வேலையை விட்டு தூக்குனது இல்லாம வந்தவளை கூட காஃபி போட்டு கொடுன்னு அவமானப்படுத்துறாங்க. இப்ப இவன் வேற நீ என்ன பிச்சைக்காரியான்னு கேட்டு போறான். ஒரு சின்ன பொண்ணு சொல்லுச்சே, எங்க அம்மா என்ன நல்லா படிக்க சொன்னாங்க, இல்லன்னா உன்ன மாதிரி நானும் கேவலமா ஆகிடுவனும்னு. அதெல்லாம் யோசிச்ச அப்புறம் தான் இவளால தாங்கவே முடியல. பயங்கரமா அழுதுட்டு இருக்கா நடு ரோட்ல. ஒரு 20,000க்காக நம்மள இப்படி பேசிட்டு போறானேன்னு ஹீரோட அம்மாக்கு கால் பண்ணி, நான் தான் ஜியான் பேசுறேங்கிறா. அவங்க என் பொண்ணு யுன்சுக்காமானா, ஆமா நான் தான் பேசுறேன், எனக்கு ஒரு 20,000 மட்டும் நீங்க கடனா கொடுக்க முடியுமான்னு கேக்குறா. அவங்க இல்லன்னா சொல்லுவாங்க என் பிள்ளை இந்த நிலைமையில கஷ்டப்படுதுன்னு உடனே அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோன் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைப்பா. தம்பி இருக்கிறதுல நல்ல பீஸா பார்த்து அவளுக்கு மட்டும் எடுத்து வைக்கிறான். அதை எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் சரி ஓகேமா நான் என்னோட சொந்த பேரண்ட்ஸோட வீட்டுக்கே போறேங்கிற. அங்க இருக்க யாருக்குமே எதுவுமே புரியாம பாத்துட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. சீக்கிரமே இன்னொரு எபிசோடோட பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.